இவர்கள் இந்த கைதை கண்டித்து உடனடியாக பதவி விலகணும். இவர்களுடைய சோறுதான் சாப்பிட வேண்டும் சொன்னால், இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இவர்கள் உடனடியாக மாவட்டத்தில் யாரும் தடுக்க முடியாது. வடக்கு கிழக்கு மாவீரர்கள் 3 லட்சம் அந்த அடிப்படையில் தமிழர்கள் மீதுதான் இந்த கருத்தினை நீக்க வேண்டும் என்றுதான் அந்த அடிப்படையில் இந்த இளைஞர் மீது பயங்கரவாத அடைக்கப்பட்டிருந்தார். எனவே இந்த காலத்திலே இந்த தேசிய தலைவருடைய அம்மாவுடைய பேரை துறைமுகம் வைப்போம், எங்களுடைய தேசிய தலைவருடைய அமைப்பு வெண்கலை துறை வைப்போம். இந்த உள்ளாட்சி மன்றங்களின் மாநில கட்டுப்பாட்டிலே எடுத்து தாங்கள் மிகவும் முக்கியப்படி இந்த மாநில போல செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பாடல்களை இயக்கி தேசிய பாடத்தை போட்டு எங்களுடைய தேசிய பாடலை போட்டுதான் மாற்றி இந்த அதிகாரத்தை ஒரு கலைத்துறையிலே பாடல் பாடினார் என்பதற்காக ஒரு இளைஞரை எனவே மோசமான செயல்பாடு. இந்த செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும். பிடிஏ உடனடியாக பிடிஏ வேண்டாம், பிஎஸ்சிஏ வேண்டாம், நடத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது அந்த போராட்டம் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சங்கீதம் கைது விடுதலை செயல்பாடு கோரிக்கையாக போராட வந்த எல்லோரும் அவருடைய மோசமாக இருக்கின்றது. எனவே இந்த சங்கீதனுடைய முறையாக நிச்சயமாக வடகிழக்கிற்கும் இன்னும் நடைபெறும். இந்த அரசு மத்திய அரசுகளை குறை சொல்லி மத்திய அரசுகளை குறை சொல்லி நானும் நல்லவர் போல நடித்து ஆட்சியிட முயன்றவன் இந்த அரசியலில் சரி பொருளாதாரத்தில் மோசமான செயற்பாடு செய்து கொண்ட இந்த விடயங்களை கண்டுகொள்ளாது விட்டால் இன்னும் நாயக போராட்டம் படிக்கும். இதைவிட மோசமான செயற்பாடு நடைபெறும் என்ற விடயத்தை முன்னோக்கி மண்டல பதிவு செய்கிறோம். இது சாதாரண விடயம் அல்ல. ஒரு இளைஞன் பாடல் பாடினார் ஒரே காரணத்திற்காக நாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவனுடைய விடுதலை மிக விரைவில் நடைபெற வேண்டும். அந்த குடும்பம் அவனுடைய சிறைச்சாலை அடைக்கப்படுவதையும் உயர்த்திவிட்டார்கள். எனவே அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருந்து அந்த இளைஞனுடைய விடுதலைக்காக புரட்சியாக குழு செய்தியை பகிர்ந்து கொண்டோம்.
இந்த முதுகெலும்பு இல்லாத உண்மையில யாழ்ப்பாணத்தில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற எம்பிக்கள் தமிழ் எம்பிக்கள் தமிழர்களுடைய வாக்கு பிச்சையை உண்மையாக எடுத்தவேன்னு சொன்னார். தமிழர்களுடைய வாக்குகள் எடுத்து ஆட்சி விட முயர்ந்தவேன்னு சொன்னார். இவர்கள் இந்த கைதை கண்டித்து உடனடியாக பதவி விலகணும். இவர்கள் உண்மையாக சோறுதான் சாப்பிட வேண்டும் சொன்னார். இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இவர்கள் உடனடியாக பதவி விலகணும். ரோசம் இருந்தால் இவர்கள் உடம்புல சிவப்பு இருந்தால் உண்மையாக ஓடுன்னு சொன்னார். இவர்கள் அனைவரும் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவர்கள். தமிழர்கள் மீது மீண்டும் இந்த பயங்கரவாத திட்டம் பாய்ந்திருக்கிறது. எனவே இந்த இளைஞனுடைய கைதை கண்டித்து இவர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும். முதுகெலும்பு இருந்தால் பதவி விலக வேண்டும் என்ற செய்தியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பதில் சொல், பதில் சொல், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். சிங்களருக்கு ஒரு நீதியா, சிங்களருக்கு ஒரு நீதியா, சிங்களருக்கு ஒரு நீதியா, சிங்களருக்கு ஒரு நீதியா. சுதந்திரம் மறுக்கப்பட்டது என்பதை அபத்தமாக கூறுகின்றது. கையில் இடம்பெறக்கூடாது அவரை கைகிறார்கள். பாலிய பாடலை விடுதலைப்புலியை பற்றியோ அல்லது தேசிய பற்றியோ ஆகவே கல்வியல் என்பதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். காலங்களில்
ஆகவே தமிழ் மக்கள் இவ்வளவும் கூட அந்த அனுர அரசாங்கமும் கைக்கொண்டது அரசு அங்கத்தவர்கள் மாறியிருக்கிறார்கள். அரசு பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரவாதம் என்பதும் மாறவில்லை என்பதுதான் இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உண்மைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆபத்தாக்கி கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்கள் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் வெள்ளூட்டி மண்ணிலே இருந்துதான் பேசுகிறோம். காரணம் திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கிற பாடல் பாடியதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளை குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகள் நாங்கள் இதை இணையமாக மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின்படி மக்கள் சார்பாக இருக்கிறோம். இதே மக்களிலிருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள். போக வேண்டாம் போக வேண்டாம். அதையும் தாண்டி இந்த உலகம் உங்களை உதவி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகிறோம். பயங்கரவாதத்திற்கு மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே உள்ள மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை குறிப்பாக இந்த மண்ணிலே தாண்டி வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்கக்கணக்கிடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் அனுர அரசு அதை நிரூபிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லமாக அழைக்கப்படுகிற பாடகர் தன்னுடைய பாடலூடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை மதிக்கிறார். அவரை கைது செய்தார். பயங்கரவாத கணக்கிடத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த விளைவுகளையும் ஏற்படுகின்ற எழுச்சிகளை மறைப்பது ஆயுதத்தையும் பயங்கரவாத கணக்கிடத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டின் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்கள் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உங்களுடைய